தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம்மிடமாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், ஆண்டவரின் உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தூயாவியின் அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கின்றார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 20 நிறைவு பெற. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் ஜேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பேருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பேருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அனனியா என்னும் பேருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வை அடையுமாறு தம்மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதனின் எருசலேமில் உள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கின்றேன். பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக
தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கின்றான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கின்றார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் தோள் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வை அடைந்தார். பார்வை அடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாள்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117, இறை வசனங்கள் 1 மற்றும் 2. உங்கள் பல்லவியாக மாற்கு 16, இறை வசனம் 15. உங்கள் பல்லவியாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். சதையை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 52 தொடக்கம் 59 வரை. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மாடவனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார்.
நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழுகிறேன். அதே போல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இயேசு கப்பர்நகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்து வந்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதலாவது வாசகம் திருத்துதர்கள் பணி நூலின் 9வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. காரணம், இதிலேதான் புனித சின்னப்பருடைய மனமாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். சவுல் பவுலாக மாறிய ஒரு மிக பெரும் மனமாற்றம். இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு திருச்சபையிலே மிக பெரும் மாற்றம் ஏற்படுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 9வது அதிகாரத்துக்கு முன்பாக புதிய கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டுமென்ற கொலை வெறியோடு திரிந்து கொண்டு தமஸ்கு நகரை நோக்கி அங்கிருக்கின்ற கிறிஸ்தவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிக பெரும் மத வெறியோடு பயணித்து கொண்டிருந்த ஒருவரை ஆண்டவருடைய அருள் ஆட்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். மிக மிக அழகான ஒரு அதிகாரம். இவ்வாறு வெறியோடு போய்கொண்டிருக்கின்ற ஒருவரை இயேசு சந்திக்கிறார். உயிர்த்த இயேசு சந்திக்கிறார். அவர் அங்கே கீழே விழுகிற பொழுது, நீர் யார் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, நீ துன்புறுத்துகின்ற இயேசு நானே என்று கூறுகிறார். அந்த கணமே இந்த சவுல் பவுலாக மாறுகின்ற ஒரு மிக பெரும் மனமாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு வருகின்ற செயற்பாடுகள் எல்லாம் அதிகமாக மனம் மாறிய இந்த சவுலுடைய வாழ்வை குறிப்பிடுவதாக நாங்கள் பார்க்கிறோம். திருச்சபையிலே 2 பேரை நாங்கள் வச்சிர தூண்கள் என்று சொல்லுகிறோம். ஒன்று சவுல், அடுத்ததாக பேதுரு. ஆகவேதான் பேதுரு பாவிலு என்று திருச்சபையிலே கூட ஒரு மிக பெரும் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் எந்தளவுக்கு பேதுரு திருச்சபையினுடைய தலைவராக இருந்தாரோ அந்த அளவுக்கு மேலாக சவுல் உலகம் முழுவதும் சென்று திருச்சபையை அங்கே அறிவிக்கின்ற ஒரு பணியாளராக மாறுகிறார். பேதுருவும் பாவிலுவும் திருச்சபையினுடைய மிக பெரும் வச்சிர தூண்களாக இருக்கின்றார்கள். இந்த சவுலுடைய வாழ்வினுடைய மனமாற்றம் இன்று மிக பெரும் ஒரு மனமாற்ற விழாவாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைய 9வது வாசகம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக இறை அருளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இறை அருளுடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். சவுலை பவுலாக மாற்றக்கூடிய ஆண்டவருடைய அருளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். எனவேதான் பவுல் ஒரு கட்டத்திலே தன்னுடைய வாழ்விலே சொல்லுவார், இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உம்முடைய அருளால் தான். வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழுகிறார். இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உமது அருளால் தான். ஆண்டவருடைய அருள் இல்லை என்றால் நான் சவுலாகவே இருந்திருப்பேன். அவருடைய அருள்தான் என்னை பவுலாக மாற்றியது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த
மிக பெரும் மனமாற்றத்தை சிந்திக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் உயிர்த்த இயேசுடைய சந்திப்பு எங்களுடைய வாழ்விலும் மனமாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு அருளாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தம் துன்ப சூழ்நிலையில் இறைவார்த்தை, நற்கருணை ஆகியவற்றால் வலிமையடைந்து பணி செய்வதற்கு வேண்டிய அருளை அவர்களுக்கு நீர் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உம்மை முழுமையாக அறிந்து கொண்டு உமது வார்த்தையின் வழியில் எம்மையும் பிறரையும் அன்பு செய்து உமக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்து எங்களது வாழ்வின் மூலம் நற்செய்தியை பறைசாற்றுபவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாவங்களுக்கு களுவாயாக வந்தவரே இறைவா, எம் இளைய தலைமுறையினர் வாழ்வு தரும் வார்த்தைகளை தியானித்து இவ்வுலக மாய கவர்ச்சிகளாலும் பாவங்களிலும் மூழ்கி விடாமல் உமக்கு சான்று பகர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, மனித உள்ளங்களில் ஏற்படும் போட்டி, பொறாமை, தீய எண்ணங்கள் என்பவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நல்லுள்ளம் கொண்டவர்களாக உமக்கு சான்று பகர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவாம், இந்த நாளில் சவுலை பவுலாக நீர் மாற்றிய உம்முடைய அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய அருள் எத்தனை வல்லமை உடையது என்பதை இன்றைய இந்த மனமாற்றம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருச்சபையிலே ஒரு மிக பெரும் வச்சிர தூணாக உருமாற்றிய இந்த புனிதருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய அருள் எங்களுடைய வாழ்விலும் எப்பொழுதும் செயற்பட நீரே எங்களுக்கு உம்முடைய அருளை நிறைவாக தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், உலரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், உதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள வேண்டுமென்று வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடைகளாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்முடையவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்தமது திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பணிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரவர மக்களுக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவன்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலாம். மேலும் ஏற்றலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுடல்ல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரம் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.